பூந்தமல்லி மற்றும் புதுச்சத்திரம் ஆகிய பகுதிகளிலிருந்து பெருமாள்பட்டு வழியாக வேப்பம்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆவடிக்கு செல்லும் வழியில் வேப்பம்பட்டு ரயில்வே கேட் உள்ளது. பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கு கூட இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் வாகனங்கள் செல்ல வேண்டியுள்ளது. சென்னையிலிருந்து திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி ஆகிய பகுதிகளுக்கு நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் வேப்பம்பட்டு வழியாக செல்கின்றன. இதனால் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்கள் கடந்து செல்லும் போது இந்த கேட்டை கடக்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. அதனால் ரயில்வே மேம்பாலம் கட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 2010ஆம் ஆண்டில் ரூபாய் 29.50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதாக இருந்தது. அதன்பின் கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மூலம் ரூபாய் 14.60 கோடி மதிப்பில் 27 தூண்களுடன் புதிய மேம்பால பணிக்கு மட்டும் ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் தொடங்கின. 15 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டு தொடங்கிய பணி கடந்த 8 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து புகார் எழுந்ததை தொடர்ந்து 10 மாதங்களுக்கு பின்